உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுங்க, சாவி மட்டும் கொடுக்காதீங்க. 2024 சரி, 2025லையுமே சரி, லெஸ் தென் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் உள்ள கிட்ஸ் அவங்க வண்டி ஓட்டி ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. மே 2024 பூனேயில் ஒரு சின்ன பையன் 18 வயசு லெஸ் தென் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் உள்ள பையன் வண்டி ஓட்டி போஸ்ட் காரை ஓட்டி 2 பேரும் மோதி 2 பேரும் ஸ்பாட் அவுட். அதே மாதிரி டெல்லியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் வண்டி ஓட்டி 23 வயசு ஆள் மேலே மோதி அந்த 23 வயசு ஆள் ஸ்பாட்லேயே இறந்து போயிருக்காரு. ஏன் இதெல்லாம் நடக்குது? முக்கியமாக பேரண்ட்ஸ் ஏன் இதை அவாய்ட் பண்ணணும்? இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். வணக்கம் நண்பர்களே. வண்டி, கார், அதோட இன்ஜின் ரோர், அதோட சவுண்ட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு லெஸ் தென் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் உள்ள கிட்டு அந்த வண்டி ஓட்டும்போது ஏற்படக்கூடிய பாதிப்புகள், விளைவுகளை பற்றி என்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் அந்த குழந்தைங்களுக்கு அந்த விபத்து மிகப்பெரிய ஒரு யமனாக மாறும். 2025 இந்தியாவில் மட்டும் 11,000 ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. 11,000 ஆக்சிடென்ட்ஸுமே 18 வயசு கீழே இருக்க குழந்தைங்களால் நடந்த ஆக்சிடென்ட்ஸ் தான் அது. அந்த சின்ன பசங்க வண்டி ஓடுறதுனால பல பேர் இடி வாங்கி ஆக்சிடென்ட் ஆகி கை காலில் உடஞ்சி சில பேர் ஸ்பாட் அவுட் ஆகி நிறைய இன்சிடென்ட் நம்ம பார்க்குறோம். சின்ன பசங்க, ஸ்கூல் போகிற சின்ன பசங்க எதுக்கு இந்த காரு, எதுக்கு இந்த பைக்கு? பேரண்ட்ஸ் நிச்சயமாக அதை யோசிக்கணும். ஸ்கூல் போகிற பசங்களுக்கு நம்ம டிசிப்ளின் சொல்லிக் கொடுப்போம், நல்ல ஹேபிட் சொல்லிக் கொடுப்போம். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வண்டி ஓட்ட வச்சு அழகாக பார்க்குறதும், பைக் ஓட்ட வச்சு அழகாக பார்க்குறதும். என் காலேஜ் போகும்போதே நான் எனக்கு பைக் வேணும், எனக்கு ஐஃபோன் வேணும், ஐஃபோன் இருந்தால் தான் நான் காலேஜ் போவேன், எனக்கு பைக் வேணும், FZR வேணும்னு சொல்கிற பசங்க இந்த தலைமுறை அந்த மாதிரி மாறிட்டு இருக்கா? எல்லா பசங்களையும் சொல்லலாம். ஆனால் சில பசங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்குறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் சில பேரால் வாங்கி கொடுக்க முடியுது, சில பேரால் வாங்கி கொடுக்க முடியல. வாங்கி கொடுக்க முடியலனாலும் கடன் வாங்கி கூட அந்த பிள்ளைக்கு வாங்கி தந்து செய்கிறாங்க. ஆனால் அது ஒரு பின் விளைவை பற்றி என்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன பையன், 18 வயசு கீழே இருக்க பையன், இது எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி நடந்த விஷயம். இது நான் சொல்ல 10 இயர்ஸ் முன்னாடி ஒரு 18 வயசு கீழே இருக்க பையனும் அவன் ஃப்ரெண்டும் கேனடிக் ஹோண்டாவில் லாங் ட்ரைவ் போயிருக்காங்க. லாங் ட்ரைவ் போயிருக்கும்போது என்ன இருக்குது, வண்டியில் வேகமாக போயிருக்காங்க. சின்ன வயசில் அவங்களுக்கு த்ரில் தான் தெரியும். அவங்களுக்கு 18 இயர்ஸ் கீழே இருக்க பசங்களுக்கு கேர்ஃபுல்லாக ஓட்டணும், இந்த மற்றவங்களுக்கு இடிக்காமல் ஓட்டணும்லாம் அவங்களுக்கு அந்த நேரம் அவங்களுக்கு தெரியல. 18 இயர்ஸ் கீழே இருக்கிறதுனால அவங்களுக்கு த்ரில் சீக்கிங்காக வண்டி ஓட்டியிருக்காங்க. வேகமாக ஓட்டிப்பாங்க, எவ்வளோ வண்டி போகுது, எவ்வளோ டாப் ஸ்பீட் போகுது, அது மாதிரி சொல்லி பசங்க இன்ட்ரெஸ்ட்டாக ஓட்டியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன இருக்குது, ஒரு லாரி வந்திருக்கு. லாரியை பொறுத்த வரைக்கும் டிரைவரோட விஷன் எப்பயுமே நேராக தான் தெரியும், ரொம்ப கீழே ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் நிச்சயமாக தெரியாது. இவங்க லாரி இப்படி சைடு கட் பண்ணி இப்படி வரும்போது என்ன இருக்குது, அந்த கீழே இருந்த மண்ணில் வண்டி ஸ்கிட்டாகி கீழே வந்திருக்கு. லாரி டிரைவருக்கு கீழே விழுந்ததே தெரியல. ஸ்கிட்டாகி வண்டியில் கீழே விழுந்து அந்த வண்டி ஓட்டின பையன் ஸ்பாட் அவுட். பின்னாடி இருக்க பையனுக்கு கை கால் முறிவு ஏற்பட்டிருக்கு. அந்த ஃபேமிலிக்குமே, 2 ஃபேமிலிக்குமே அது மிகப்பெரிய பாதிப்பு அந்த நேரம் ஏற்படுத்தியிருக்கு. இந்த முதல் பையன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இத்தனைக்கும் ஒன்லி சன். அவங்க அப்பா ஒரு டாக்டர், அவர் ஒன்லி சன். அந்த குழந்தைய அவங்க இழந்துட்டு நிற்கிறாங்க. அந்த நேரம் அவங்க வண்டி மட்டும் கொடுக்காம இருந்திருந்தா கண்டிப்பாக அந்த குழந்தை இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பான். அந்த ஒரு நிமிஷம் அந்த பேரண்ட் வண்டி கொடுக்க முடியாது, நோ மீன்ஸ் நோ அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துருந்தாங்க வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை இன்னைக்கு நிச்சயமாக அவங்களோட உயிரோடு இருந்திருக்கும். அந்த குழந்தை மேலே நல்லா படித்து நல்ல மேலே வந்திருக்கும். ஆனால் அந்த நேரம் குழந்தைங்க திருப்தி பண்ணணும்னு, குழந்தைய சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நினச்சி எடுத்த ஒரு முடிவுனால அந்த குழந்தை இன்னைக்கு நம்மக்கிட்ட இல்லை. ஸ்கூல் போகிற பசங்களுக்கு எதுக்கு நம்ம சூப்பர் பைக்கும் ஹை ஸ்பீடு SUV காரும் எதுக்கு நமக்கு கொடுக்கணும்? இந்த கேள்வி ஒரு பேரண்ட்டும் அவங்களே கேட்டுக்கணும். இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ லெஸ் தென் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் குழந்தைங்க வண்டி ஓட்டி எதாவது அடிபட்டுதுன்னா, சுற்றி இருக்கவங்க யாரும் மோதி அடிபட்டால் அந்த ஆக்சிடென்ட்க்கு தண்டனை வாங்க போகிறது அவங்க அப்பா அம்மா தான். 18 இயர்ஸ் கீழே இருக்கவங்க வண்டி ஓட்டினா இல்லை நம்ம லா படி 25,000 அபராதம், 3 வருஷம் கடுங்காவல் தண்டனையும் அவங்க தாய் தந்தையருக்கு விதிக்கப்படும். இது நிச்சயமாக எல்லா பேரண்ட்ஸுமே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்கள் குழந்தைங்க மேலே அன்பாக இருக்க தப்பு இல்லைங்க. ஆனால் அந்த பாசமே அவங்களுக்கு மிகப்பெரிய யமனம் ஆகிடக்கூடாதுங்க. அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் நல்லது கெட்டது சொல்லி வளர்க்கணுங்க. காலையில் எழுந்துக்கிறதும், மொபைல் கம்மியாக பார்க்குறதும், டிசிப்ளின், இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் சொல்லி வளர்க்கலாம். குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணலாம். அவங்கள ஆர்டினரி லைஃப்க்கு பழக்கப்படுத்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி லைஃப் வரும்போது இட் வில் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப். குழந்தைங்களை ட்ரெயினில் கூட்டிகிட்டு போங்க, பஸ்ஸில் கூட்டிகிட்டு போங்க. அதை விட்டுட்டு குழந்தைங்க கேட்குறாங்கன்னு சொல்லி பைக் வாங்கி கொடுத்து எதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா 25,000 அபராதம் மட்டும் இல்லைங்க, ஆனால் உயிர் பணம் திரும்ப வருமா? நீங்கள் நிச்சயமாக அதை யோசிச்சு பார்க்கணும். ஒரு பேரண்ட்ஸுமே நீங்கள் கண்டிப்பாக இதை யோசிச்சு பார்க்கணும். போன உயிர் எப்பயும் திரும்ப வராதுங்க.
இங்கே பாருங்கள், ஒரு சின்ன பையன் ஹுண்டாய் வென்யூ காரை வேகமாக ஓட்டிகிட்டு வரான். அவங்க அப்பா உட்கார வச்சு வேடிக்கை பார்த்துருக்காரு. இந்த பையன் வேகமாக ஓட்டிகிட்டு வந்து எல்லார் மேலேயும் மோதி இருக்க, நல்ல வழியாக இருக்க, அடிபடலை. இந்த வீடியோவில் நான் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. உங்கள் குழந்தைய இந்த சொசைட்டியில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு நீங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லிக் கொடுங்க. நல்லபடியாக அந்த குழந்தைங்களுக்கு டிசிப்ளின் சொல்லிக் கொடுங்க. நல்ல ஹேபிட் சொல்லிக் கொடுங்க. அது தப்பு இல்லை. ஆனால் ஃபாஸ்ட்டான ஒரு பைக் வாங்கி கொடுக்குறதோ இல்லை எஸ்யூவி கார் ஓட்ட வச்சு பார்க்குறதோ தயவு செய்து பண்ணாதீங்க. இதனால் பாதிக்கப்படுறது யார் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையும் சரி, நீங்களும் பாதிக்கப்படுவீங்க. யாருமே என்ன ஏதுனே தெரியாமல் ரோட்டில் நடக்கிற அப்பாவிகளும் பாதிக்கப்படுவாங்க. தயவுசெய்து ரெஸ்பான்சிபிளாக இருங்க. இந்த பாதையில் போனால் இது நடக்குங்கிறத சொல்லுங்கள். அவங்க இமோஷனாக அவங்க பிளாக்மெயில் பண்ணாலோ அல்லது இமோஷனலாக வந்து எனக்கு பைக் வாங்கி கொடுத்தா தான் நான் காலேஜ் போவேன், இல்லை பைக் வாங்கி கொடுத்தா தான் நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து அந்த இமோஷனுக்கு நீங்கள் இது பண்ணியாதீங்க. நோ மீன்ஸ் நோ. வேண்டானா வேண்டான்னு சொல்லிடுங்க தெளிவாக. ஏன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு நிச்சயமாக அது தெரியணும். ஏன் வந்து அப்பா அம்மா அது வேண்டான்னு சொல்கிறாங்க தெரியணும். இந்த நேரம் உங்களுக்கு திட்டினாலும் வளர்ந்து ஒரு 5 வருஷம் கழித்து அந்த குழந்தை எனக்கு பெருமையாக சொல்லும், எங்கள் அப்பா வந்து அப்பயே எனக்கு வண்டி வாங்கி தரல, அதனால் வந்து நான் சைக்கிளில் தான் போயிட்டு இருந்தேன், அதனால் ஹெல்த்தியாக இருந்தேன், நான் மட்டும் பைக் வாங்கி ஓட்டியிருந்தானே எனக்கு இந்த சிம்பிள் லைஃப் எனக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ எனக்கு பைக் ஓட்டும் போது எனக்கு ஒரு அருமை தெரியுது. ஏன்னா நான் என் சொந்த காசுலேயும் என் சொந்த உழைப்பில் நான் பைக் வாங்கியிருக்கேன். ஒரு ரூபாயும் வந்து எவ்வளோ முக்கியங்கிறது எனக்கு தெரியுது இப்போ எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை நாளைக்கு வருங்காலத்தில் வந்து பெருமையாக உங்களை பற்றியே பேசும். ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக ரெஸ்பான்சிபிளாக இருங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு தயவுசெய்து பைக்கோ காரோ கொடுக்காதீங்க. இது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யார், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யார் வீட்லையாவது காலேஜ் படிக்கிற பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விழிப்புணர்வு செய்திகளுக்கு நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றிங்க.